அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்று நம் காணொலியில் காண விரும்புவது தேய்பிறை தசமி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம். வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும். தமிழ்நாட்டில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் தேசிய உணர்வையும் ஒருமைப்பாட்டையும் குறிக்கிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் தென்கிழக்கு பகுதியில் உள்ள ராமேஸ்வரம் மாபெரும் சிறப்பு வாய்ந்தது. காசியை போன்று விளங்குவதால் இதை கர்ம பூமி எனவும் கூறி மக்கள் மகிழ்வர். மாநிலம் மொழி வேறுபாடின்றி அனைத்து தரப்பினரும் கூடி வழிபடும் திருத்தலம்தான் ராமேஸ்வரம். இந்த தலம் ராமர் வழிபட்ட தலம் என்பதனால் ராமேசுவரம் என அழைக்கப்படுகிறது. என ராம பிளஸ் ஈஸ்வரம் என ஆனது. ஈஸ்வரம் என்றால் கோயில் என்று பொருள். பாரதத்தில் உள்ள 12 ஜோதிர் லிங்கங்களின் தலங்களில் ஒன்றாகும். கந்தமான பர்வதம் என்ற புராண பெயருடன் திகழும் இந்த தல மகிமையை விவரிக்க இக்கட்டுரையில் கண்டிப்பாக இடம் பத்தாது என்பது எல்லளவும் ஒரு அவசியம் இல்லை. குறிப்பாக ஓர் ஆணி மாதத்தில் மூலவர் ராமநாதர் சிவலிங்கமானதை பிரதிஷ்டையான புராண வரலாற்றினையாவது தெரிந்து வைத்திருக்க வேண்டும். ராவண சம்ஹாரம் முடிந்து விபீஷ்ணனுக்கு முடிசூட்டிய பிறகு ராமபுரான் தம்பி லக்ஷ்மணன், சீதா மற்றும் அனுமன் சகிதமாக இலங்கையிலிருந்து அயோத்திக்கு திரும்பினார்கள். முதலில் இந்த தலம் வந்து சேர்ந்தார்கள். அம்மயம் அங்கு குழுமியிருந்த அகத்தியர் மற்றும் முனிவர்களிடம் ராமபுரான் ராவண வதத்தால் தனக்கு ஏற்பட்ட தோஷம் விலக வழி சொல்லுமாறு கேட்கிறார். முனிவர்கள் அந்த இடத்தில் ஒரு சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து பூஜித்தால் பரிகாரம் கிடைக்கும் என்றும் அதனை விரைந்து செய்யுமாறும் எடுத்துரைத்து அதற்கான நேரம் காலத்தையும் கணித்தனர். அதை கேட்ட ராமன் மற்றும் அனுமனை அழைத்து உடனே கைலாயம் சென்று ஒரு சிவலிங்கத்தை கொண்டு வருமாறு கூறுகிறார். அனுமன் கைலை சென்று தேடியும் லிங்கம் கிடைக்காமல் சிவபெருமானை நினைத்து துதித்தார். பின் அவரது ஆணையால் காசி சென்றார். அங்கிருந்து 2 லிங்கங்களை, ஒன்று ராமர் பிரதிஷ்டை செய்வதற்கும் மற்றொன்று ஆத்மலிங்கமாகவும் தான் வழிபடவும் ஏந்தி கொண்டு அவசரமாக தென் திசை ஏகினார் அனுமன். இதற்கிடையில் குறிப்பிட்ட முகூர்த்த நேரத்தில் அனுமன் திரும்பி வராததால் மகரிஷிகளின் அறிவுரைப்படி சீதாதேவி கடல் மண்ணில் பிடித்து வைத்து சிவலிங்க உருவத்திற்கு ஆகம விதிப்படி பூஜை செய்து அதனையே பிரதிஷ்டை செய்தார்கள். அவ்வாறு அவர் பிரதிஷ்டை செய்த நாள்தான் ஒரு ஆணி மாதம் சுக்லபட்சம் தசமி திதி ஆகும். அதற்கு இணையானதுதான் இந்த மார்கழி மாத சுக்லபட்ச நவமி ஆகும். நவமி திதியும் மற்றும் தசமி திதியும் கூடிய ஒரு அற்புதமான நாளாகும். அந்த லிங்கத்தை அனைவரும் வழிபட பார்வதி பரமேஸ்வரர் பிரசன்னமாகி அருள் புரிந்தனர். ராமருக்கு ஏற்பட்ட தோஷமும் விலகியது. தசரத மைந்தனின் தோஷம் நீக்கிய அந்த தசமி திதிக்கு பாபஹர தசமி என ஒரு சிறப்பு பெயரும் ஏற்பட்டது. முக்கியமாக சீதை மணலில் வடித்த லிங்கமே தற்போது பாறை போல் இறுகிவிட்டது. ராமநாத சுவாமி ஆவார். ஆண்டின் அனைத்து நாட்களிலும் யாத்திரிகர்கள் கொண்டு வரும் கங்கை நீர் அபிஷேகம் ராமநாத ஈஸ்வரருக்கு நடைபெறுவது குறிப்பிடத்தக்கது. ராமர் வழிபட்ட லிங்கம் என்பதனால் இந்த சன்னதியில் பெருமாள் ஆலயத்திற்கே உரிய துளசி தீர்த்தம் பிரசாதமாக வழங்கப்படுகிறது. தான் கொண்டு வந்த லிங்கம் பிரதிஷ்டையாகவில்லையே என அனுமன் மிகவும் வருத்தப்படுகிறார். எவ்வளவு முயற்சித்தும் மணல் லிங்கத்தையே அகற்ற முடியாமல் சோர்வுற்றார். அவரை ராமர் தேற்றி அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தையும் பிரதிஷ்டை செய்து அதற்கு முதலில் பூஜை செய்த பிறகுதான் மணல் லிங்கத்திற்கு பூஜை செய்ய வேண்டும் என அருளினார். அதன்படியே இன்றளவும் வழிபாடுகள் நடைபெறுகின்றன. அனுமன் கொண்டு வந்த லிங்கம் விஸ்வேஸ்வர லிங்கம் என்ற பெயரில் ராமலிங்கேஸ்வரருக்கு வடபுறம் பிரதிஷ்டை செய்துள்ளதை ஆலயத்தில் நீங்கள் பார்க்கலாம். தேவாரத்தில் அப்பர் பெருமாள் தேடி மால் செய்த கோவில் ராமேசுரம் என்று அழைக்கப்பட்டது. ஞானசம்பந்தர் பெருமான் சிலை அண்ணல் செய்த ராமேஸ்வரம் என்ற போற்றி பாடியுள்ளார். இந்த கோவில் நடைபெறும் விழாக்களில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் நடைபெறும் ஸ்ரீ ராமலிங்கர் பிரதிஷ்டை விழா குறிப்பிடத்தக்கது.
3 நாட்கள் நடைபெறும் இந்த விழாவில் முதல் 2 நாட்கள் ஆலயத்திற்கு வெளியே ராவண சம்ஹாரமும் விபீஷ்ணர் பட்டாபிஷேக நிகழ்ச்சியும் உற்சவ விக்கிரகங்களை கொண்டு நடத்தப்படுகிறது. 3ஆம் நாள் ஆலயத்திற்குள்ளே கருவறையில் ராமநாதர் பிரதிஷ்டை ஐதீக விழா நடைபெறும். அன்றிரவு பஞ்சமூர்த்திகள் கோதண்டராமர், சீதை, லட்சுமணர் உற்சவ மூர்த்திகள் திருவீதி உலா நடைபெறுவது வழக்கம். இவ்விழாக்களில் ராமர் கருட சேவையும் நடைபெறுவது விசேஷம். முக்கியமாக தசமி நாட்களில் எதை செய்தாலும் மாபெரும் வெற்றி அடையும் என்பது இதற்கொரு சான்றாகவே முடிந்தது. முக்கியமாக தசமி திதியில் பிறந்தவர்கள் அனைத்து குண நலன்களையும் பெற்று வாழ்வார்கள். தர்மம் செய்யும் குணம், உதவும் மனப்பான்மை, நல்லொழுக்கம், பெரியோரை மதித்தல், குடும்பத்தின் மீது பாசம் கொண்டவர்களாக செயல்படுவார்கள். அவர்கள் புதிய முயற்சிகள் வெற்றி, ஆன்மீக நாட்டம், மன உறுதி மற்றும் நல்ல சிந்தனைகள் கொண்டு செயல்படுவார்கள். ஆனால் சில நேரங்களில் அதிகப்படியான பொறுப்புகள் அல்லது மனக்கவலைகளால் இவர்கள் பாதிக்கப்பட அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கின்றன. தர்மம் செய்யும் குணம், பிறருக்கு உதவும் மனப்பான்மை, நல்ல இதயம் கொண்டவர்களாக இவர்கள் செயல்படுவதே தசமி திதியின் ஒரு வெற்றியாகும். நண்பர்கள், மனைவி, குழந்தைகள் மற்றும் உறவினர்கள் மீது அதிக அன்பு கொண்டு செயல்படுவார்கள். நல்ல நடத்தையும் இருப்பார்கள். மன உறுதியுடன் செயல்பட்டு கண்டிப்பாக வெற்றியடைய அதிகப்படியான வாய்ப்பு இவர்களுக்கு இருக்கிறது. புதிய வேலைகள், தொழில் தொடங்குவதில் வெற்றி பெறுவார்கள். ஆன்மீக தியானம், உயர் ஞானம் தேடுவதில் ஆர்வம் காட்டுவார்கள். வாழ்க்கையில் சமநிலையை தேடுவார்கள். உறவுகளிலும் வேலையிலும் நல்லிணக்கத்தை விரும்புவார்கள். குறிப்பாக மனதை ஒருமுகப்படுத்தி அண்டத்தில் ஓட்டத்தில் இணைந்தால் பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். ஆனால் மனதை கட்டுப்படுத்தாவிட்டால் குழப்பங்கள் ஏற்படும் என கூறப்படுகிறது. முக்கியமாக தசமி திதி வெற்றிக்குரிய ஒரு அற்புதமான நாளாகும். இன்றைய நாட்களில் எந்த தொழிலையும் தொடங்கலாம். வீடு கிரகப்பிரவேசம் மற்றும் அனைத்து விதமான நல்ல செயல்களும் செய்தால் எதை செய்தாலும் ஒரு வெற்றிக்கான நாளாகவே செயல்படுகிறது. தசமி நாள் நல்ல நாளா கெட்ட நாளா என்று பார்த்தால் அது ஒரு சிறப்பான நாளாகும். இது வெற்றி, ஆன்மீகம், புதிய முயற்சிகள், சுபகாரியங்கள் செய்வதற்கு உகந்த திதியாகும். குறிப்பாக வளர்பிறை தசமி மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது. இது வாழ்க்கையில் நேர்மறை ஆற்றல், வலிமை மற்றும் அமைதி தரும். முக்கியமாக தச என்றால் 10. இது வெற்றிக்குரிய திதியாக கருதப்படுகிறது. இது வாழ்க்கையில் உள்ள தடைகளை நீக்கி வெற்றியை மட்டுமே தரும் சிறப்பான நாளாகும். திருமணம், கிரகப்பிரவேசம், புதிய தொழில் தொடங்குதல் போன்ற முக்கிய காரியங்களை செய்ய ஏற்ற நாளாகும். இறை வழிபாடு, மத சடங்குகள், தியானம் போன்ற ஆன்மீக பணிகளுக்கு மிகவும் உகந்தது. அம்பிகையே இதன் அதிபதி. இது மிகவும் மங்களகரமான நாள். வளர்ச்சி, புதிய தொழில் தொடக்கங்கள், ஆன்மீக உயர்வுக்கான நாள். புதிய முயற்சிகளை தொடங்கலாம். திருமணம் போன்ற சுபகாரியங்கள் செய்யலாம். வீடு, வாகனம் வாங்கலாம். ஆடை அணிகலன்கள் வாங்கலாம். ஆன்மீக வழிபாடுகள் செய்யலாம். சுருக்கமாக சொன்னால் தசமி திதி குறிப்பாக வளர்பிறை தசமி, தேய்பிறை தசமி என 2 இருக்கிறது. பல நன்மைகளை தரக்கூடிய ஒரு மங்களகரமான நாள் இது. மேலும் மேலும் வெற்றி, முன்னேற்றம் மற்றும் ஆன்மீக வளர்ச்சிகளுக்கான ஒரு அற்புதம் நிறைந்த நாளாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.